2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யூதாவின் ராஜாவாய் இருந்த ஆசா தேவனுக்கு பிரியமாக செயல்பட்டு அவருடைய உதவியினால் பெரிய வெற்றிகளை பெற்றான். ஆனாலும் பிற்காலத்தில் தேவ கோபத்திற்கு ஆளானான். காரணம், தேவன் தம்முடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்த அவன் வாய்ப்பளிக்கவில்லை. அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் வரவிருந்த சூழ்நிலையில் அவன் தேவனை தேடாமல் அசீரிய ராஜாவின் துணையை தேடினான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் நிறைந்தவர். அவர் தம்மை விசுவாசிக்கின்ற மக்களின் எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவில் அவற்றை வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஆனாலும் அவர்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போதுதான் அவர் அதனை செய்ய முடியும். ஆனால் ஆசாவோ தேவன் தனக்கு செய்த நன்மைகளை மறந்து மனிதனின் உதவியை நாடினான். அதுவே பல இன்னல்களை உண்டாக்கியது. ஆனால் எசேக்கியா ராஜாவோ தன்னுடைய இக்கட்டான வேளையில் தேவனை நோக்கி கூப்பிட்டான். எனவே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒரே இரவில் அவனுக்கு மாபெரும் வெற்றியை அளித்து தம்மை மகிமைப்படுத்தி கொண்டார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய உறவு யாரோடு அதிகமாக இருக்கின்றது என்பதை சிந்தியுங்கள். தேவனிடத்தில் உத்தம இருதயத்தோடு உங்களுடைய உறவு ஆழமாக இருக்குமானால் அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கையும் அவர் மேல் ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.